வணக்கம் நண்பர்களே. நாம் சென்ற 3 பதிவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட் 2 பார்ட்டாகவும் ஃப்ரண்ட் பார்ட்னுடைய ஒரு பார்ட்டும் நாம் பார்த்தோம். சரிங்களா? அந்த ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கினுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் அந்த 3 வீடியோவும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் ஏற்கனவே நம்ம பார்த்த மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடு அளவு, அது இந்த அளவு, இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட், அப்புறம் டாட் எந்த அளவுக்கு நம்ம வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த அளவு நாம் எவ்வளோ வைக்கணும், அதுக்கு மேலே தையலுக்கு நாம் எவ்வளோ வைக்கணும், இது எல்லாமே பார்த்தோம். இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம ரெடி அளவோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு அளவை நம்ம மெஷர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தோம். அது ஒரு சில நண்பர்கள் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது எந்த பார்ட் உங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணிங்கன்னா அதற்கான வீடியோவை நான் ரெடி பண்ணி போடுறேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கே இன்னொரு வீடியோ தனியாக எடுத்து அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த நேரில் தான் நாம் சைடு தையல் போடணும். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஒரு சில ப்ளவுஸில் உள்ளே அடங்கி வரும், ஒரு சில ப்ளவுஸில் இப்போ நம்ம ஸ்கேல் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி வெளியே தள்ளி போகும். ஒரு சில ப்ளவுஸில் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் வரும். இப்போ இந்த மெஷர்மெண்ட் படி தான் அந்த அளவுகள் மாறும். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை எப்படி நம்ம சரியாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு எடுத்து தைக்கும்போது அந்த கணக்கீடுகள் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம தைக்கும்போது இந்த மெஷர்மெண்ட் நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறபடி நம்ம அப்படியே வச்சுட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிலிருந்து நம்ம இந்த அளவை கணக்கீடு போட்டுக்கலாம். சரிங்களா? சைடு அந்த பட்டி நேரில் சைடு லூஸ் அளவை நம்ம மொத்தமாக எடுத்துக்கிறோம். அதிலிருந்து இந்த ஃப்ரண்ட் டாட்டுக்கு நாம் எக்ஸ்ட்ரா நம்ம 2 இன்ச்சோ 2.5 இன்ச்சோ தையலுக்கு விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 2 இன்ச்சை நம்ம எடுத்த ரெடி அளவோட கூட சேர்த்துட்டு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ சைடு அளவு நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? ஓகே. இப்போது ஃப்ரண்ட் ஹைட்டை மெஷர் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர்னுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் டாட் இருக்குது பாருங்கள், அந்த டாட்னுடைய சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. டைட்டாக இழுத்து பிடிக்கிறீங்க அப்படின்னா தையலுக்கு நேர்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலாக வச்சு மார்க் பண்ணுறீங்கன்னா தையலுக்கு சேர்த்து 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போது பேக் அளவை இந்த மாதிரி ரெடி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. மேலே ஷோல்டர் அளவையும் விட்டுருங்க, கீழே இருக்கிற அளவையும் விட்டுருங்க. ரெடி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. 11 இன்ச் இருக்குது. அதில் 1 இன்ச்சு மைனஸ் ஆகி வரணும். ஃப்ரண்ட் ஹைட் 1 இன்ச் மட்டும் மைனஸ் ஆகி வரணும். இது காமனாக ஒரு பேசிக் மெத்தட். இது ஒவ்வொரு அளவுக்கும் தகுந்தா போல் நமக்கு இந்த அளவு மாறும். சரிங்களா? ரெடிமேடாக எல்லா ப்ளவுஸ்க்கும் காமனான அளவு வேணும்னா பேக் ஹைட்டை விட ஃப்ரண்ட் ஹைட் 1 இன்ச் மைனஸ். ஓகேங்களா? அதனுடைய கணக்கீடுகளெல்லாம் அளவு எடுத்து தைக்கும் போது மாறும். அதை நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அளவு எடுத்து தைக்கிற வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது சென்டர் பாயிண்டில் சென்டர் டாட்டில் நேரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் இருந்து ஃப்ரண்ட் ஹைட் மெஷர் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் ஃபுல்லாக எவ்வளோ லென்த் வருதுன்னு பாருங்கள். இந்த அளவு 3 இன்ச் இருக்குது. 3ல் 1 பங்கு 1 இன்ச். அந்த 1 இன்ச்சை அந்த சென்டர் பாயிண்டில் இருந்து நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மைனஸ் பண்ணிவிட்டு இந்த டாட்டெல்லாம் அந்த லைனை கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஹைட் 3 இன்ச் இருக்குது. அந்த 3ல் 1 பங்கு மைனஸ் பண்ணியிருக்கேன். 4.5 இன்ச் இருக்குன்னா நீங்கள் 1.5 இன்ச் மைனஸ் பண்ணணும். சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணணும். இந்த மைனஸ் அளவு தான் நிப்பல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெஷர்மெண்ட். இந்த நிப்பல் பாயிண்ட்டுங்கிறது ஒரு லேடிஸ் டு லேடிஸ் அளவு எடுக்கும்போது கண்டிப்பாக அளவு எடுத்துக்க முடியும். அதே ஒரு ஜென்ட்ஸ் ஒரு லேடிக்கு அளவு எடுக்கணும் அப்படின்னா இந்த நிப்பிள் பாயிண்ட் அளவு எடுக்க முடியாது. அது கம்ஃபர்டபுள் கிடையாது, யாரும் எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதற்காக தான் இந்த பேசிக் மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிறது. பேக் ஹைட்லேருந்து ஃப்ரண்ட் ஹைட் 1 இன்ச் மைனஸ் பண்ணி அதில் இருந்து சென்டர் டாட்னுடைய அளவை மெஷர் பண்ணி நிப்பிள் பாயிண்ட்னுடைய அளவை கணக்கீடு பண்ணிக்கிறது. சரிங்களா? இந்த கணக்கீடுகளெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் நார்மலாக ஒரு லூஸ் அளவு, அது மேல் பாடி அளவு, சென்டர் பாடி அளவு, இடுப்பினுடைய அளவு, இந்த லூஸ் அளவு, ஷோல்டர்னுடைய அளவு, இந்த 4 அளவு மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சிட முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த சென்டர் டாட்டுக்கு ஒவ்வொரு அளவீடுகளை நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே 1 இன்ச், அது ஃப்ரண்ட் டாட்னுடைய மெஷர்மெண்ட்லேருந்து மேலே 1 இன்ச் வருது. அதில் இருந்து சைடில் நம்ம ஒவ்வொரு இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த நேரில் லைனை போட்டுட்டு அதில் இருந்து சைடு டாட்டை லென்த்து மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நம்ம வச்சுருக்கிற கணக்கீடு சரிதானான்னு பார்க்குறதுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற டாட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவு ப்ளவுஸில் நீங்கள் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டாட்னுடைய அளவு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு நமக்கு அப்படியே வந்துடுச்சு. ஓகேங்களா?
ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கிராஸ் போடுவோம். நம்ம சைடில் இப்போ நம்ம லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைன்லேருந்து நம்ம ரெடி அளவை மட்டும்தான் வச்சு சைடு லூஸ் அளவெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஹூக் பட்டி வச்சு அடிக்கும்போது சைடில் நமக்கு அந்த 1/4 இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை. அதுக்கு நம்ம லைட்டாக ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த சைடு வந்து கிராஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த அளவை வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போது ஆம்கூலினுடைய அளவை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கூலில் பார்த்தீங்கன்னா பேக் அளவு நம்ம அப்படியே வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே வந்து குடஞ்சி வரணும். இந்த குடஞ்சி வர்றது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுவரை வந்து யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணதாக எனக்கு தெரியல. இந்த அளவு வந்து நம்ம குறைச்சி வெட்டுறதுக்கான ரீசனை வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம அதை வந்து குறைச்சி வெட்டாமையும் வந்து நாம் தைக்க முடியும். அது எப்படின்னும் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ அளவு ப்ளவுஸ் இல்லை, பேக் பார்ட்டில் இந்த ஆம்கூலினுடைய அளவை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ தையலுக்கு விட்டு நாம் அளவு எடுத்துக்கலாம். சரிங்களா, நம்ம எப்படி எடுத்தாலும் சரி, தையலுக்கு விடாமல் எடுக்கும்போது மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்ட அளவுலேருந்து எடுத்துக்கோங்க. தையலுக்கு விட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி மேல் அளவுலேருந்து எடுக்காதீங்க, கீழே இருந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஓகே. நம்ம வந்து அதில் பேக் பார்ட்டில் வந்து 6.75 இன்ச் அளவு எடுத்தோம். அதே அளவு இங்கே வருதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதாக பண்ணியிருக்கிற மார்க்கை 1/2 இன்ச் கழித்து தான் நம்ம பண்ணுறோம். சரிங்களா, அப்போ வந்து நமக்கு 1/2 இன்ச் கூட வரணும், 7.25 இன்ச் வரணும். அதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட்லேருந்து பண்ண அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே 6.25 இன்ச் வரும். இப்போ இந்த கிராஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் வந்து 1/2 இன்ச் நமக்கு கூட வரும். இப்போ இந்த மேலே ஏற்றி நம்ம வைக்கும் போதும் வந்து அதே அளவு நமக்கு வரணும். சரிங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணும்போது ஷோல்டர் அளவை கழிச்சிக்கோங்க. அதை சேர்த்தி பண்ணும்போது ஷோல்டர் அளவை சேர்த்தி மார்க் பண்ணுங்கள். சரிங்களா, நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணும்போது அந்த 2 அளவும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த 1/2 இன்ச் கூடுதலாக வருது இல்லைங்களா ஃப்ரண்ட் சைடில், அந்த 1/2 இன்ச் வந்து இந்த டாட்டுக்காக. ஓகேங்களா, இப்போ நம்ம ஆம்கூல் சைடு ஒரு டாட் போடுவோம் பாருங்கள், அதில் அந்த 1/2 இன்ச் வந்து மைனஸ் ஆகிக்கும். அதுக்காக தான் இந்த அளவு. ஓகே ஓகே இப்போ நம்ம ஆம்கூலினுடைய மொத்த அளவு 7.25 இன்ச்சு. அந்த 7.25 இன்ச்சை வந்து 3ஆக பிரிச்சுட்டு நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க. இப்போ 7.25 இன்ச் வந்து நம்ம அந்த அளவு எடுத்தோம், ஆம்கூலினுடைய ஃப்ரண்ட் ஆம்கூலினுடைய அளவு எடுத்தோம். அதில் 3ல் ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சுக்கும் கொஞ்சம் குறைவாக வரும். அந்த ஒரு பாயிண்ட்ன்றது டிஃப்ரென்ஸ் இல்லை, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் நீங்கள் ஆம்கூல் சைட்லேருந்து 2.5 இன்ச் இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அதில் வந்து நம்ம அந்த 1/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த டாட்டில் வந்து மைனஸ் ஆகிக்கும். ஓகேங்களா, ஓகே. இதுதான் வந்து கணக்கீடு. இந்த கணக்கீடுப்படி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டில் வந்து அதாவது ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் வந்து அளவு குறையுது, பேக்கில் வந்து அளவு அதிகமாகுது. இந்த மாதிரி வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பிரச்சனை இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது வராது. சரிங்களா, இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்குறோம். பேக்கில் என்ன கொடுக்குறோமோ அதே அளவு ஃப்ரண்ட்டில் கொடுக்குறோம். நம்ம அந்த டாட்டுக்காக உள்ளே வந்து குடஞ்சி வெட்டுறோம். அதை வந்து நீங்கள் குடையாமல் சைடு அளவுலையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைடில் ஒரு சின்ன மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த சைடு. அந்த மாதிரி சைடில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த உள்வாங்கி குடையிறத வந்து நீங்கள் அப்படியே வந்து பேக்கில் இருக்கிற அளவு அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் நீங்கள் மார்க் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே. இப்போ சைடு ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். இப்போ நம்ம இந்த லைன் போட்டிருக்க பாருங்கள், சைடில் பாடி மெஷர்மெண்ட் எல்லாம் அளவு எடுத்துகிட்டு சைடில் நம்ம ஒரு லைன் பண்ணியிருக்கோம். அந்த லைனில் நேராக வந்து நீங்கள் ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் அட்டாச்சுக்கு 1/2 இன்ச்சு, பட்டி அட்டாச்சுக்கு வந்து 1/2 இன்ச். சரிங்களா, நீங்கள் பட்டி அட்டாச்சுங்க சைடில் 1/4 இன்ச் விடுறீங்கன்னா 1/4 இன்ச் தான் விடணும். அதே மாதிரி 1/2 இன்ச் விடுறீங்கன்னா 1/2 இன்ச் தான் விடணும். சரிங்களா, அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த அளவை வந்து கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு சைடு ஹைட்டும் வந்து டிஃப்ரென்ஸ் வராது. ஓகேங்களா, ஓகே. ஒரு சில ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து கிராஸ் கம்மியாக வருது. ஒரு சில ப்ளவுஸில் இப்போ நம்ம ஸ்கேல் வச்சுருக்க மாதிரி மேலே ஏறி வரும். இதே மாதிரி கீழே இறங்கியும் வரும். சரிங்களா, பட்டியினுடைய அளவு ஒரு சைடு மட்டும் கிராஸ் வந்து அப்படியே வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி ஒரு சில ப்ளவுஸ்லேயும் வரும். சரிங்களா, அந்த அளவீடுகளெல்லாம் வந்து நம்ம அளவு எடுத்து வெட்டும்போது வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஆம்கூலினுடைய அளவு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற பேக்கில் இருக்கிற அளவை வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குறைச்சி பண்ணியிருக்கோம். இந்த அளவீட்டில் ஏதாச்சும் மாற்றம் வந்தால் இப்போது நம்ம பேக்கில் இருந்த அளவு அப்படியே வைக்கும்போது நமக்கு கரெக்டாக பேக்கில் இருந்த அளவு வந்துருச்சு. உள்ளே வந்து குடஞ்சி வெட்டும் போது 1/2 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. சரிங்களா, அதில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வருது, இப்போ அளவு வந்து மாறுது அப்படின்னும் போது இப்போ இந்த ஹைட்டை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும்.
உதாரணத்துக்கு இப்போ பேக்கில் வந்து 6.25 இன்ச் இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து நாம் குடஞ்சி வெட்டின பிறகு அதே 6.25 வருது, 7.25 இன்ச் 1/2 இன்ச்சு கூடுதலாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஹைட்டை வந்து கீழே இறக்கிட்டு மேலே ஹார்ம்கூல் சைட்லேயும் வந்து நீங்கள் கீழே இறக்கணும். சரிங்களா? அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த 2 மெஷர்மெண்ட் வந்து தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக வெட்டலாம். இந்த டிஃப்ரென்ஸுங்கிறதே உங்களுக்கு வராதுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் எப்படி வெட்டினாலும் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் சரியாக வரலன்னு சொன்னதுக்கு இதுதான் வந்து ரீசன். அளவு ப்ளவுஸ் வந்து என்ன மெத்தடில் வெட்டியிருக்காங்கிறத வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் வந்து அந்த மிஸ்டேக் வருது. இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஹார்ம்கூல் கணக்கீடு தான் இதில் மெயின். ஓகே, இப்போ பேக் அளவு 6.25, ஃப்ரண்ட் அளவு வந்து 7.25 இன்ச்சு நமக்கு வரணும். அது உள்ளே குடஞ்சி வெட்டின பிறகு 7.25 இன்ச்சு வரலை, 6.25 தான் வருதுன்னா இந்த ஹைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் ஹைட்டையும் வந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. அது மேலே எந்த அளவுக்கு இறக்குறோமோ அந்த அளவுக்கு கீழே இறங்கி வரணும். சரிங்களா? இப்போ அதே 6.25 இன்ச்சுக்கு நமக்கு வந்து 7.25 இன்ச் ஃப்ரண்ட் ஆர்ம்குள் வரணும். அப்படி வரல, 6.25 இன்ச் தான் வருதுன்னா இந்த ஹைட்டை வந்து நீங்கள் கீழே இறக்குங்க. இல்லை எக்ஸ்ட்ரா வருதுன்னா மேலே ஏற்றிக்கோங்க. மேலே எந்த அளவுக்கு ஏற்றுறோமோ அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் வந்து அந்த அளவுக்கு ஏற்றிக்கணும். சரிங்களா? அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் வந்து தனி வீடியோவை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து அளவு வைக்கும்போது 1/4 இன்ச் வந்து நாம் தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கோம். அது வந்து கரெக்டாக இருந்தது. இந்த அளவுமே கழுத்தினுடைய அளவுமே வந்து கொஞ்சம் உள்வாங்கி வர மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை நான் கையில் எடுத்துகிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை நான் பண்ணி காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி ப்ளவுஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அந்த மாதிரி ப்ளவுஸை வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு தெளிவாக புரியும். அதனால் அந்த மாதிரி ப்ளவுஸில் நான் வச்சு உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காட்டிடுறேன். சரிங்களா? இப்போது இந்த பேசிக் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100க்கு 80% இதுதான். சரிங்களா? இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மிஸ் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் மட்டும் ஒரு கிராஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் மட்டும்தான் வந்து நம்ம நேராக பண்ண அளவுலேருந்து அந்த பக்கம் வச்சுருக்கோம். சைடு ஹூக் பட்டிக்குன்னு வந்து தனியாக நம்ம அளவு வந்து வைக்கலை. சரிங்களா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இருக்கிற அளவுலேயே வந்து ஹூக் பட்டிக்கு மைனஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் வச்சுருந்தோம்னா இப்போ நம்ம இந்த கிராஸ் எடுக்க தேவையில்லை. அதை நாம் மைனஸ் பண்ணி வைக்காததுனால அது நம்ம கூடுதலாக வந்து நம்ம வைக்கலை. ஹூக் பட்டிக்குன்னு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணாமல் கரெக்டாக ரெடி அளவு பாடி மெஷர்மெண்ட்டு, டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டு இதை மட்டும் வந்து கணக்கீடு பண்ணி நம்ம சைடு அளவை வந்து வச்சுருக்கோம். அதனால் சைடில் வந்து இந்த கிராஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் நேராக வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டிருப்பீங்க, அதிலிருந்து கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வரும்போது கரெக்டாக அந்த மார்க்லேயே வர மாதிரி கீழே டாட் சைடில் மட்டும் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கொடுக்குற மாதிரி ரவுண்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக அந்த ரவுண்டை வந்து கொண்டு வந்துடுங்க. மேலே வர வர இந்த மெஷர்மெண்ட்டுக்கு சரியாக வரும்போது அது உள்ளே பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மெஷர்மெண்ட்டுக்கு சரியாக வரும்போது நீங்கள் கரெக்டாக அந்த மார்க்லேயே கொண்டு வந்து சைடில் நிறுத்திக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டாட்டுக்கு 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலையும் வந்து டாட்டுக்கான மார்க்கை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இதனுடைய முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் கட்டிங்கினுடைய 3 பார்ட், அதாவது பேக் பார்ட் 2 பார்ட்டாகவும் ஃப்ரண்ட் பார்ட்னுடைய ஒரு பார்ட்டும் வந்து 3 பார்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த வீடியோ இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்போம். அதில் மோர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு கீழே நம்ம சேனல் நேம் இருக்கும். அந்த மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாவே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிடும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் 3மே வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை போயிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நாம் இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. டாட் மெஷர்மெண்ட்டில் சைடு அளவில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் டாட் ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போ சைடு ஹைட்டை மெஷர் பண்ணிட்டோம், கீழ்ப்பக்கம் வர ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிட்டோம். அதற்கான கணக்கீடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம். இந்த டாட்னுடைய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போது இதுக்கு ஒரு கணக்கீடு இருக்குது. இது வந்து சின்ன சின்ன மிஸ் தான். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மெஷர்மெண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம அதில் இருக்கிற அளவை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அளவு ப்ளவுஸில் 2.25 இன்ச் இருக்குது. அதை வந்து இங்கே அப்படியே வந்து நாம் அப்ளை பண்ணிக்கிறோம். இதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த கணக்கீடை வந்து பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய அளவுகள் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அது கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். இப்போ இங்கே எடுக்கிற அளவு இங்கேயும் வந்து கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ஆனால் வரலை, கொஞ்சம் கூடுதலாக வருது. நீங்கள் அதை வந்து குறைச்சி மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? குறைச்சி மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். ஓகேங்களா?
அந்த மிஸ் ஆகிறத வந்து நம்ம எப்படி சரி பண்ணணுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணாமல் விட்டுருக்கோம், அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த அளவு நாம் எடுத்துட்டோம். இந்த அளவை வந்து அப்படியே வந்து நம்ம சைடில் அப்ளை பண்ணி பார்த்தோம். அந்த சைடு வந்து நமக்கு கரெக்டாக வரல, அதனால் வந்து அரேஞ்ச் நாம் இறக்கியிருக்கோம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து வச்சு பாருங்கள். இப்போ இந்த சைடில் வைக்கும்போது எந்த இடத்துல இப்போ நம்ம கீழே எடுத்த அளவு கீழே வந்து நம்ம 1.5 இன்ச் வந்து மெஷர் பண்ணோம். அதே 1.5 இன்ச் வந்து அந்த இடத்துல வருதான்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இந்த கிராஸில் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்துடும். இப்போ நம்ம சைடு டாட்லேருந்து லைன் போட்டோம், அதிலிருந்து இப்போ நம்ம 1/2 இன்ச் வந்து கிராஸ் எடுக்க வேண்டியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து அளவுகள் வந்து மாறும். சரிங்களா? இப்போ 3 சைட்லேயும் வந்து ஒரே அளவு வர மாதிரி வச்சிட்டிங்கன்னா அந்த டாட் வந்து கரெக்டாக வரும். இப்போ 3rd டாட் இப்போ நம்ம லைன் மாற்றி போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த டாட்னுடைய மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரலனா தான் ஆம்குல் சைடில் வந்து இழுத்து பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வரும். அது வந்து வராமல் இருக்கும். இந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சரௌண்டிங்கில் இந்த அளவு வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. கீழே நிப்பிள் பாயிண்டில் இருக்கிற டாட்லேருந்து சைடு டாட்டுக்கு எவ்வளோ வருதோ அதே அளவு இந்த எல்லா சைட்லேயும் வந்து வரணும். ஓகேங்களா? அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த அளவுகள் மட்டும் சரியாக இருந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு அடுத்தது நம்ம கீழே கிராஸ் பட்டியினுடைய அளவையும் வந்து கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ அதையும் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் பட்டி எந்த அளவுக்கு அகலம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மீதியாகிற பீஸில் ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 2 பீஸ் இருக்குது, 2 பீஸையும் நான் அப்படியே எடுத்திருக்கேன். கீழே வந்து நம்ம தையல் போடுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம பட்டியினுடைய அளவுகளை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் டாட் இருக்குது பாருங்கள், அது ஹூக் பட்டி இருக்குது பாருங்கள், அந்த சைடினுடைய அளவை வச்சுட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச் வச்சுருக்கேன். இப்போது இந்த லென்த்தை எடுத்துக்கோங்க. சைடு ஹூக் பட்டி ஜாயிண்ட்டுக்கு 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது சென்டர் பாயிண்ட் அளவு எடுங்க. சென்டர் பாயிண்ட் அளவு எடுக்கும்போது இப்போ இந்த அளவை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரண்ட் டாட் அளவு எடுத்தோம் பாருங்கள், அந்த நேரில் வந்து சென்டர் பாயிண்ட் அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சை வந்து இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இந்த நேரில் வந்து சென்டர் பாயிண்ட் அளவை வச்சுட்டு அதுக்கு மேலே தையலுக்கு 1/2 இன்ச் கூடுதலாக வச்சுக்கோங்க. இப்போ சைடு அளவை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ 3 அளவையும் வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இப்போ சைடில் நம்ம பண்ணியிருக்கிற மார்க்கில் அந்த அளவை வந்து நம்ம இப்போ இந்த ஃப்ரண்ட் டாட் இருக்குது பாருங்கள், அந்த டாட்னுடைய அளவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த 2 டாட்னுடைய இந்த ஒரு டாட்னுடைய அளவை பார்த்திங்கன்னா நமக்கு கூடுதலாக வரணும். இந்த ஃப்ரண்ட் லென்த் நாம் ரெடி அளவு தான் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பட்டியில். இப்போ இந்த 2 டாட்டுக்கான அளவு வந்து நமக்கு கூடுதலாக வரணும். அந்த அளவை வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துலையுமே வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த அளவு வந்து இந்த நேரில் தான் வைக்கணும். இந்த நேரில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு அளவுகள் வந்து மாறுபடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை வந்து கரெக்டாக நம்ம வரைஞ்சிட்டு அந்த நேர்லேயே வந்து ரவுண்ட் பண்ணி வெட்டிக்கலாம். நான் வெட்டும்போது அந்த ஏதோ ஒரு சின்ன எரர்னால வீடியோ கவர் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் நான் வந்து வெட்டி முடிச்ச பின்னாடி காட்டுறேன். இந்த அளவு வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். மெஷர்மெண்ட் பண்ணுற வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து நம்ம லைட்டாக வளைவை மட்டும் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி எடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? ஓகே. இதே மாதிரி கற்றுக்கிற பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. தையல் கலையில் ஆர்வம் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.